வணக்கம். ஐபிஎலோட எல் கிளாசிக்கோல ஒரு டீம் ஜெயிக்கல, ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்கு. 103. ஆமாங்க, இதுதான் ரன் வித்தியாசம். சென்னை மும்பைய சும்மா ஊதி தள்ளிடுச்சு. சரி, மும்பையோட கோட்டையிலேயே இப்படி ஒரு ஒன் சைடு மேட்ச் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? சிஎஸ்கே 207 ரன் அடிச்சாங்க. ஆனா அசல் கதையே மும்பையோட படு தோல்வியில தான் இருக்கு. இந்த மெகா ஸ்கோருக்கு காரணம் ஒரே ஆள் தான், நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் சஞ்சு சாம்சன். நாட் அவுட், ஒரு சூப்பரான செஞ்சுரி அடிச்சு மும்பை கிட்ட இருந்து மேட்சையே தட்டி பறிச்சிட்டாரு. அவரே சொன்னது மாதிரி பெரிய ரைவல்ஸ் டீமுக்கு எதிரா அவங்க ஊர்ல செஞ்சுரி அடிக்கிறது தனி கெத்து தான். 208 ரன் சேசிங். மும்பைக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட் தேவைப்பட்டது, ஆனா கிடைச்சது ஒரு நைட்மேர் ஸ்டார்ட். முதல் 6 ஓவர்லயே கேம் கிட்டத்தட்ட முடிஞ்சது. பிரஷர்ல மும்பை பேட்டிங் சரிஞ்சிருச்சு. அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் மேட்ச் கைமீறி போயிடுச்சுன்னு கேப்டன் ஹர்திக் பாண்டியாவே ஒத்துக்கிட்டாரு. பவர் பிளே அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல அகில் ஹுசைன் ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு. மொத்தமா 4 விக்கெட், அதுல டேஞ்சரஸ் சூரியகுமார் யாதவும் அடக்கம். மும்பை லைனப் காலி. அடி வாங்குவோன்னு பயப்படாம பவுலிங் போட்டதுக்கு காரணம் பிராவோ தான் ஹுசைன் சொன்னாரு. இது வெறும் வெற்றி இல்ல, பல ரெக்கார்டுகளை உடைச்ச ஒரு சரித்திர வெற்றி இது. இந்த மேட்ச் தான் சிஎஸ்கேவோட ரன் அடிப்படையிலான மிகப்பெரிய வெற்றி. மும்பைக்கு இது இன்னும் பெரிய சோகம், ஏன்னா இது அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நடந்திருக்கு. வான்கடையில இதுக்கு முன்னாடி அவங்க 39 ரன்ல தோத்ததுதான் அதிகம். ஆனா இது வேற லெவல். சிஎஸ்கேக்கு எதிராக மும்பையோட லோயஸ்ட் ஸ்கோர் இதுதான். 5 முறை சாம்பியன்ஸ்க்கு ஒரு வேண்டாத ரெக்கார்ட். வெற்றி கேப்டன் ருதுராஜ் இந்த வெற்றியை தன்னோட டீம்மேட் முகேஷ் சௌத்ரிக்கு டெடிகேட் பண்ணிருக்காரு. இந்த மாபெரும் வெற்றி சிஎஸ்கேவை பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல கொண்டு வருது. இதுதான் அவங்க சீசனோட டர்னிங் பாயிண்டா?